ஹாய். இன்னைக்கு நம்ம வந்து மிக்ஸாலஜி கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சுகர். ஸோ நீங்கள் வந்து பவுடர் சுகரும் எடுத்துக்கலாம், இல்லை கிறிஸ்டலுமே எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கிட் வாங்கினவங்களுக்கு கிறிஸ்டல் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது. நானும் கிறிஸ்டல் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் வாட்டர் தேவையான அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ தேவைப்படும். அண்ட் மிக்சிங்க்கு இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் ஆயில். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பண்ண போகிறது 50 கிராம் ஹென்னா பவுடருக்கான மிக்சிங். அதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் 50 கிராம் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ நான் கிண்ணம் வச்சுருக்கேன், பட் இங்கே 50 தான் காட்டுது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து கிண்ணம் ஆல்ரெடி வச்சுட்டு டேர் கொடுத்துட்டேன். டேர் கொடுத்தா 0 வேல்யூ போயிடும். ஸோ அதுக்கு மேலே தான் வந்து நான் வந்து ஹென்னா வந்து கொட்டியிருக்கேன். ஸோ அதில் தான் 50 கிராம் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் திரும்பவும் 0 கொடுத்துக்கிறேன். அண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து இதில் 26 காட்டுது வித் பாட்டில் வெயிட். ஓகே, பாட்டில் வெயிட் வந்து 8 கிராம். ஓகே, ஸோ நான் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து இதில் 15 to 20க்குள்ளே 15 கிராம் ஹென்னா பவுடருக்கு நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து 15 to 20 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து இப்போ உங்களுக்கு 16 to 17 அந்த எசென்ஷியல் ஆயில் வேல்யூ எடுத்திருக்கேன். அண்ட் சுகர் நம்மளோட மெஷர்மெண்ட் என்னென்னா சேம் 15 to 20. நான் இப்போ 15, 16 அந்த வேல்யூவில் தான் போட போகிறேன். ஸோ நம்ம எசென்ஷியல் ஆயில் எவ்வளோ போடுறீங்களோ அதே வேல்யூக்கு சுகர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹென்னா பவுடர் எடுத்தாச்சு. வீடியோ ஷேக்கிங்காக இருக்கும், ஸோ நான் கையில் வச்சு தான் எடுக்கிறேன். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், சாரி. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே இதில் இப்போதைக்கு மிக்ஸ் பண்ணல. ஓகே, ஜஸ்ட்டு ஹென்னா பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போது நம்ம வந்து இதில் சுகர் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இதே பவுல்லையே வந்து சுகர் போட போகிறேன். ஸோ பவுல் அப்படியே நான் வந்து ஹென்னாவோட வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 0.144 கிராம் காட்டுது. நான் வந்து டேர் கொடுத்து இதை 0 வேல்யூவாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் சுகர் கொட்ட போகிறோம். ஓகே, ஸோ சுகர் நான் சொன்ன மாதிரி 15 கிராம் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொட்டிக்கலாம். ஸோ பார்த்து கொட்டுங்க, அதிகமாக ஆயிடக்கூடாது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் 16 கிராம் வரைக்கும் நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம ஃபஸ்ட்டு பவுடரையும் சுகரையும் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஆயில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணும்போது சுகர் வந்து ஒரே இடத்துல தங்கிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிக்சிங் நல்லபடியாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்காக பவுல்லாம் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வீட்டில் வந்து டைட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, டிஃபன் பாக்ஸு, அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நானும் டிஃபன் பாக்ஸில் யூஸ் பண்ணேன்னா அவ்வளோ கிளியராக தெரியாதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அண்ட் டிஃபன் பாக்ஸுமே ஏர் டைட்டனாக இல்லை அப்படின்னா கவர் போட்டு நீங்கள் வந்து கட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் எசென்ஷியல் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து 15 to 16 கிராம் எசென்ஷியல் ஆயில் இருக்குது. நான் அதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன் மொத்தமாக. ஓகே, ஸோ ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் நான் கையில் பிடிச்சிருக்கனால என்னால் மிக்ஸ் பண்ண முடியல. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் மட்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கையில் ஊற்றுற மாதிரி நீங்கள் ஊற்றக்கூடாது. ஸ்பூன் ஒன்று எடுத்துகிட்டு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு
சேம் திரும்பவும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சப்பாத்தி டோ வந்து பிசைவீங்க, சப்பாத்தி மாவு பிசைவீங்க இல்லையா, ஸோ அந்த பதம் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த சப்பாத்தி மாவுத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் எனக்கு வரலை, நான் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் சொன்ன பதம் இதுதான் வந்து அந்த நம்ம கோதுமை மாவோட பிசைறதுக்கான பதம். ஓகே, உங்களுக்கு தெரியுதா, எங்கேயுமே ஒட்டலை, என்னோடய பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டலை. நம்ம கோதுமை மாவு எப்படி பிசைவோமோ அதே பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும், ஐ மீன் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதில் டைரிலிஸ்க்காக ஒரு 9 to 10 hours வந்து ஹேர் டைட் பாக்ஸில் வந்து சீல் பண்ணி வச்சிடணும். ஓகே, ஸோ 9 to 10 hours கழித்து அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணதை காற்று போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு உங்கள் வீட்டில் வந்து அந்த திக் கவர் இருக்கும், அந்த கவர் எடுத்துகிட்டு வந்து இதை சுற்றி வந்து ஃபுல்லாக போட்டுட்டு ரப்பர் பேண்ட் இருக்கும். ஸோ ஓகே, அந்த ரப்பர் பேண்டை இதுக்கு மேலே போட்டுக்கோங்க. சுத்தமாக உள்ளே காற்று போகக்கூடாது, இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காற்று போகாத டப்பாவில் இந்த அளவுக்கு எடுத்து, இப்போ நம்ம வந்து 100 கிராம் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 100 கிராம்லேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அதவங்க நான் கரெக்டான அளவில் தான் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் எல்லாமே. 100 கிராம் ஹென்னா பவுடர், அதுக்கான ஈக்குவல் எசென்ஷியல் ஆயில், சுகரும் அதே அளவுக்கு அனுப்பியிருக்கேன். வெயிட் ஸ்கேல் இல்லாதவங்க அதை அப்படியே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கோன் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது, வேஸ்ட் ஆகாது. நீங்கள் போட்டு தான் பார்க்க போகிறீங்க. சிங்கோன் எல்லாமே இந்நேரத்துக்கு காலியாக இருக்கும் இல்லையா, ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இது வந்து நம்ம ப்ரைடல் கோனுக்காக பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது கோன் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா, சேம் ப்ரொசீஜர். ஹென்னா பவுடர் போட்டுட்டு சுகர் போட்டுட்டு எசென்ஷியல் ஆயில் நீங்கள் இதில் ஊற்றக்கூடாது. ஓகே, ஸோ எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம முக்கியமாக டார்க் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்து எசென்ஷியல் ஆயில் நம்ம இதில் ஊற்றுவோம். நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஊற்றாமல் ஜஸ்ட்டு வாட்டர் வச்சு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சேம் இப்போ பண்ண போகிற எல்லா ப்ரொசீஜரையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபாலோ பண்ணிவிட்டு ரோல் மேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கோன். எசென்ஷியல் ஆயில் ஊற்றி பண்ணுற இது வந்து ப்ரைடல் கோன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ப்ரைடல் கோன் தான். ப்ராக்டிஸ் கோனுக்கு நீங்கள் இந்த எசென்ஷியல் ஆயிலை மட்டும் விட்டுறணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம மிக்ஸாலஜியோட ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 9 to 10 hours வந்து இந்த மாதிரி ஹேர் டைட் பாக்ஸில் போட்டு தனியாக வச்சிட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பாக்ஸ் நான் இதுதான், இந்த டப்பாவில் தான் வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து 9 to 10 hours வைக்கல, அதுக்கும் மேலே, ஐ மீன் சாட்டர்டே நைட் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பண்ணிவிட்டு இதில் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து சண்டே நைட் ஆகுது. ஸோ இப்போ தான் நான் வந்து இதை எடுக்கிறேன். இந்த மாதிரி லேட்டாகவும் எடுக்கலாம், பட் மினிமம் வந்து உங்களுக்கு டைமிங் வந்து 9 to 10 hours வைக்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கே நல்லா தெரியுதா நான் எவ்வளோ டைட்டான ஒரு இதில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் வந்து போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டைரிலிஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, லைட் வெளிச்சத்தில் நான் காமிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு மேலே வந்து ட்ரை ஆன மாதிரி தெரியுதா, அதுவே உள்ளே பார்த்தீங்கன்னா ஓகே, உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு க்ரீனிஷாக தெரியும். உங்களுக்கு தெரியுதா, மேலே வந்து ட்ரையாகவும் உள்ளே வந்து க்ரீனிஷாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து டைரிலிஸ் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, நல்லா தெரியுதா. ஓகே, மேலே வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் இருக்கும், உள்ளே வந்து க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து கோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம்.
ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால் ப்ராப்பராக கோன் வந்து ரெடி ஆகாது. கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நம்மளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கையெல்லாம் கூட வலிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு ஸ்மூத்னிங் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த டைட்டனாக கோதுமை மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைய சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. அதில் ஆல்ரெடி நம்ம சுகர் போட்டிருக்கனால லிக்யூட் வந்து அதிலருந்தே வெளியே வந்திருக்கும். ஸோ ஓரளவுக்கு கட்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம இன்னுமே வந்து மெஹந்தியோட அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பதம் கிடச்சிருச்சு. பட் இன்னுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் இது வந்து எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஸ்மூத் ஆகுற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு லெவல் ஒரு பதம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் இப்போ வந்து நம்ம 9 to 10 hours வந்து ஸ்டோக் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்றனால நம்மளால் இப்போ தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா திரும்ப மாவு ஹென்னா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலான்ற ஸ்டேஜ் வந்து இது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல தான் ரொம்ப கவனமாக எவ்வளோ தண்ணி விடணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து விடணும். ஸோ உங்களுக்கு அளவு தெரியாமல் நீங்கள் நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்ம இது பண்ணதுக்கான டைமிங் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஓகே. ஸோ திரும்பவும் நீங்கள் வந்து வேறு பவுடர் எடுத்துகிட்டு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த இதை தான் வந்து நீங்கள் இதில் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அது நம்மளுக்கு டைமிங் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இப்போ அளவு தெரியாதுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் எப்படி பார்க்கணும் பதம் வந்துருச்சாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஓகே. ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. உங்களுக்கு ஸ்டார்டிங்க்கும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நல்லாவே ஸ்மூத் ஆகிடுச்சு. நான் இப்போ இப்படி எடுத்து இப்படி கொட்டும் போது எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். நல்லாவே ஸ்மூத் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜ் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்து இதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், எங்கேயுமே விடாதீங்க. எல்லாமே நம்மளுக்கு காசு தான். ஸோ வந்து எல்லாத்தையுமே பக்காவாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வாட்டர் வந்து நீங்கள் ஊற்றுங்க. ஸோ இப்போ ஸ்டேஜ் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு இப்படி எடுக்கணும். உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த ஸ்டிக்கி வந்து உங்களுக்கு வரும், தெரியுதா? இது வந்து எல்லா டைமும் வராது. அந்த ஸ்டிக்கி வந்து உங்களுக்கு எப்போ லாங்காக வர ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். என்னோடது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ அப்போ வந்து
என்னோடய மிக்சிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பதம் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதம். உங்களுக்கு நான் திரும்பவும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைரி ஈஸ்க்கு வச்சது வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் இன்சர்ட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு கை வலிக்கும் எனக்கு தெரியும், பட் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எங்கேயுமே இந்த மாதிரி விடாமல் எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மூத்னிங் கிடைக்கும். நம்மளுக்கு அது கிடைச்சாதான் நம்மளுக்கு பக்காவாக ஒரு கோன் வந்து ரெடி பண்ண இந்த டோ வந்து ரெடி ஆகும். ஓகே, உங்களுக்கு தெரியுதா? நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை தாண்டி நீங்கள் தண்ணி இன்சர்ட் பண்ணுறது தவிர்த்து நீங்கள் மிக்ஸிங்கும் நல்லா கொடுக்கணும். ஸோ சில பேர் நம்மளுக்கு நல்லா வந்து இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி கோன் மேக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, எம்டி கிளாஸ் தான். ஜஸ்ட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா பைப்பிங் பேக்கு, ஸோ அதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் ஓப்பன் ஆகலைன்னா இந்த இடத்துல இந்த நெயிலை வச்சு இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். அந்த லூப்பை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாஸ்க்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி லாக். ஓகே, நான் எப்படி லாக் பண்ணியிருக்கேன் தெரியுதா? இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கிங்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டாக்கிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ ஸ்டாக்கிங்ஸ் எடுத்துகிட்டு சேம் அதே ப்ராசஸ் தான். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு ஸ்டாக்கிங்ஸையும் இந்த டம்ளர் ஊற்றி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ தெரியுதா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம மேக் பண்ணியிருக்கேன் இந்த பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, ஸோ மொத்தமாக நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கிங்ஸை மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கவர். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவரை வந்து இந்த இடத்துல அமர்த்தி பிடிச்சிக்கோங்க. ஓகே, கவரையும் விட்டுறக்கூடாது, ஸ்டாக்கிங்கையும் விட்டுறக்கூடாது. இப்போ ஸ்டாக்கிங்கை மட்டும் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி வெளியே இழுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு செம்மையாக பெயின் இருக்கும் இன்னும். பட் இங்கே பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டாக்கிங் வெளியே வந்துடும். இந்த மாதிரி உங்கள் கையில் 2 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டாக்கிங் தனியாக வெளியே கிடச்சிரும். உங்களுக்கு லூப் கிடைக்க நீங்கள் சுற்றிட்டே போங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுதா? கவர் ஃபில் ஆகுது. கீழே ரெஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு மெஹந்தி தனியாக அண்ட் ஸ்டாக்கிங் தனியாக வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா திரும்பவும் உள்ளே போட்டு கவரை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அண்ட் ஸ்டாக்கிங்ஸை மட்டும் ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும். இந்த மெஸ்ஸிலாம் வச்சு நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம். ஏன்னா நம்ம உங்களுக்கு ஸ்டாக்கிங்லேருந்து ப்ராப்பராக வந்து ஃபில்ட்ரு ஆகணும். ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரில் தான் இருக்குது ஸ்டாக்கிங் வந்து பக்காவாக ஃபில்ட்ரு ஆகி வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஃபில்ட்ரு ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபில்ட்ரேஷன் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் 3 ஃபில்டர் 5 ஃபில்டர்னு பவுட்ரு வாங்கியிருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இதில் சில பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ டர்ட் இருந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் நம்ம இதை பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் கோன் வந்து வெளியே வர்றது ப்ராப்பராக ஆகாது. இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து மிக்ஸாலஜி பண்ணும் போதே என் கை எவ்வளோ டார்க் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இப்போது ஃப்ரெஷ்ஷாக நான் உங்களுக்கு காமிக்கிற ஸ்டேஜு. இதை வந்து நான் காலையில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ரப்பர் பேண்ட் கொடுத்துருப்பேன், ஆர் வந்து நீங்கள் பேக்கிங் கிளிப் கூட இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி மேலே இருக்கிறத கீழே வந்து தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு மேலே வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து கோனுக்கு ஃபில் பண்ணும்போது இதிலேருந்து உங்களுக்கு வந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் நல்லா டைட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கீழே வந்து கட் பண்ணணும். அண்ட் வந்து நம்மளோட கோன் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து செலஃபன் ஷீட் வச்சு கோன் வந்து மேக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த கோனில் வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கோன் இருக்குது, அதில் எப்படி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இதையே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம பண்ணியிருக்க இந்த கோனுக்கான சைஸ், ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் 25 கிராம் கோன் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நானும் அதே தான் ஃபில் பண்ணுவேன், நீங்களும் அதுவே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, 25 to 26 கிராம்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கீழே வந்து கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சைஸ்லாம் இல்லை, நீங்கள் கோன் ஃபில் பண்ண தான் போகிறீங்கன்றனால உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் கோன் மேக் பண்ணிக்கோங்க. கோன் மேக் பண்ணதில் கோனுக்குள்ளே இந்த மாதிரி விட்டு நீங்கள் வந்து இங்கே ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபில் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஃபில் ஆகிடுச்சு. ஸோ மினிமம் 25 கிராம் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேலே மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு, இங்கெல்லாம் ஃபில் ஆகலை. ஸோ அதை நம்ம எப்படி ஃபில் பண்ண வைக்கணும் அப்படின்னா, மேலே இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிட்டு ப்ரெஷர் பண்ணணும் கீழே போகிற அளவுக்கு. ஓகே, தெரியுதா உங்களுக்கு கீழே போகிறது? இப்போ கீழே வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, இப்போ மேலே எப்படி சீல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற மெஹந்தி வரைக்கும் இந்த மாதிரி
எடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட அந்த ஓப்பனிங். ஓகே, கிளியராக தெரியுதா? ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இப்படி உங்கள் கட்டை விரலை வச்சு ஒரு அமுத்தி பிடிச்சிட்டு, இங்கேருந்து ஒரு மடிப்பு, லெஃப்டில் ஒரு மடிப்பு, ரைட்டில் ஒரு மடிப்பு. ஓகே, ஸோ மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த இருக்கிற கோன்லாம் கொஞ்சம் கீழே ப்ரெஷர் பண்ணி தள்ளிடுங்க. ஓகே, தென் இங்கேருந்து ஒரு மடிப்பு, இங்கேருந்து ஒரு மடிப்பு. ஓகே, இப்போது இந்த மேலே கிடைக்கிது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ மடிக்க மடிக்க அங்கே இருக்கிற கோனை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஓகே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அது கீழே போயிட்டே இருக்கும். அண்ட் ஒரு இடத்துல உங்களுக்கு டைட் ஆகும், அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து டைட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து டேப் போட போகிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிக்கிறேன். லாஸ்ட்டு மடிப்பை பெருசாக மடிச்சுட்டு இந்த மாதிரி கட்டை விரல் வச்சு நான் அமுத்தி பிடிச்சிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு சைஸ் டேப் எடுத்துகிட்டு பேக்லேருந்து ஓகே ஸோ பேக்கில் இந்த மாதிரி நான் வந்து டேப் போட்டு அதை அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டேப் இருக்கா, அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு இப்படி ப்ரெஷர் கொடுத்து இழுத்து ஓட்ட போகிறோம். ஓகே, கரெக்டாக சென்டரில் ஓட்டுங்க, கோணையாக ஓட்டிடாதுங்க. இப்படி எடுத்து இந்த மாதிரி ஓட்டணும். தென் சைடில் இந்த மாதிரி ஓகே. ஸோ சேம் அதே மாதிரி ஒரு சைஸுக்கு நான் டேப் எடுத்துட்டு சைடில் இந்த மாதிரி அமுத்தி அதை இந்த பக்கமும் அமுத்தி ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து மேலே ஸ்டிக் பண்ணிட்டேன். ஓகே, கீழே வந்து அந்த நான் க்ரீன் கலரில் உங்களுக்கு ஒரு ஹுக் கொடுத்துருப்பேன் இல்லையா, ஸோ அதுதான் நான் வந்து இப்போ வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி ஃப்ளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ளோ வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து டிப்பை வந்து இப்போ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் டிப்பை எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போவே உங்களுக்கு ஃப்ளோ உங்களுக்கு தெரியுதா? நம்ம நார்மல் கோனுக்கும் இதுக்கும் உள்ள ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நல்லா ஜூமிங்கில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு ஃப்ளோ தெரியுதா? அந்த லைனில் ஒரு கேப் கூட விழுகாமல் எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஆர்கானிக் கோன். நம்ம வீட்டில் செய்யும் போது இப்படி தான் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு கோன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு கையில் காமிக்கிறேன். ஸோ போடுறதுக்கு ஃப்ளோ எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள்.
ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃப்ளோ வந்து நல்லாவே கிடச்சிருக்கு. ஸோ சேம் இப்போ நான் வந்து அந்த 0.5 பின் உங்களுக்கு கொடுத்துருக்க க்ரீன் கலர் பின் வச்சு தான் நான் இந்த கோன் வந்து மேக் பண்ணி அண்ட் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதுவே நீங்கள் 0.3 வச்சு யூஸ் பண்ணும்போது இன்னுமே தின் லைன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், ஃப்ளோக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ட்ரா பண்ணது இது எல்லாமே. ஸோ நம்மளோட கோனோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மிக்ஸாலஜி கிளாஸ் இதோட உங்களுக்கு முடியுது. ஸோ எப்படி ஃபில் பண்ணணுன்றதும் நான் இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம மோஸ்ட்லி எல்லா கிளாஸுமே வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசிக்காக எல்லா கிளாஸும் முடிச்சுட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் மிக்ஸாலஜி பண்ணுறதுக்கு கை வச்சதுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங்ஸ்லேருந்து நம்ம கோனை வந்து பைப்பிங் பேக்கு மாற்றும் போது யூஸ் பண்ண தான் நான் கை வச்சுருந்தேன். ஸோ அதுக்கே இவ்வளோ டார்க்னஸ். இப்போது ஒரு கரண்ட்டாக 2 ஹவர்ஸில் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ காலையில் எப்படி இருக்கும்னா இதை விடவே இன்னும் டார்க்காக வந்து எனக்கு கையில் வந்து ஸ்டெயின் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம கோன். நார்மலாக உங்களோட கோன் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு சேம் கையில் ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணும்போது உங்கள் கையும் என்ன டார்க்கில் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட்டு உங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பாய் கைஸ்.